ஹலோ guys, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் தான் உங்க ட்ரெண்டிங் டிராவலர். மறுபடியும் ஃபேமிலியோட ஒரு குட்டி ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்க இருந்தாலும் பாக்குறீங்க, நம்ம பாலகுளம் தான். இது எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்துல திருச்சிலின்ற பேரூராட்சியில ஒரு குக்கிராமம் தாங்க இந்த பாலகுளம். இங்க வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு கோயில் இருக்குங்க. சுத்தி மலை இருக்கும், நடுவில் ஒரு கோயில். முன்னாடி வந்து இந்த கோயில் பராமரிக்கப்படாம இருந்துச்சு. மக்கள்லாம் அதிகமா வராத பார்த்துட்டு அதுக்குன்னு ஒரு பூசாரியை போட்டு ஆக்ஷன் எடுத்து அழகா இப்போ அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி, முன்னாடிலாம் காடு முள் செடி எல்லாம் நிறைஞ்சு இருக்கிறதுனால பெருசாக கோயிலோட தோற்றம் தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை பக்காவாக டெவலப் பண்ணி அதுக்குன்னு ஃபென்ஸு வேலி எல்லாம் போட்டு பூசாரி போட்டு பராமரிக்க ஆட்களும் போட்டு மக்கள் வந்து போகிறதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து கோயிலை இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலை ஒட்டி அந்த மலைகள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. லக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ட்ரெயின் போகிறதையும் பார்க்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆடி அமாவாசைக்கும் மறக்காம அந்த கோயில் சைடு போனீங்கன்னா அங்க வந்து சிறப்பா அந்த சாமிக்கு பூஜை பண்ணி வர்ற மக்கள் எல்லாருக்குமே அன்னதானம் போடுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். இது வந்து ஒரு டைம் 2 டைம் பண்ணல, கிட்டத்தட்ட எனக்கு நாங்களே ஒரு 3 வருஷமா போயிட்டு இருக்கோம். ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஆடி அமாவாசை தான் எங்களால் போக முடியல, எங்களுக்கு வேலை இருந்ததுனால. ஆனா இந்த டைம் என்ன சொல்றது, ஒரு ரொம்ப சிறப்பா விசேஷம் நடத்துனதா கேள்விப்பட்டோம். உங்களுக்கு அடுத்த டைம் நாங்கள் இதே மாதிரி போய் அந்த விசேஷம் எப்படி இருக்குன்றதே லைவா காட்டுறோம். இப்போ அப்படியே ஃபேமிலியாக தான் போய்கிட்டு இருக்கோம். அண்ணன் வந்திருக்காரு, அப்படியே அப்பா மாத்தரையா கட்டுக்குமா, நீங்க தள்ளிவா. வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா இப்போ ஒரு குட்டி ட்ரிப்பு தான் போறோம். பட் எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ப்ராப்பரா விஷுவலா வந்து மேக் பண்ணி உங்களுக்கு நாங்கள் உறுதியாக காட்டுறோம். பட் என்ன, இந்த கோயில் வந்து நான் என் தம்பி சொன்ன மாதிரி ஒரு 4 வருஷமா 4 வருஷமா போயிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்து அங்கே வந்து நல்ல சிறப்பாக இருக்கும். மக்கள் எங்கிருந்தா இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ மக்கள் வராங்க. முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ரொம்பவே டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்டு இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அங்கே போய் உட்காந்து ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட அந்த அமைதி நம்ம மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நிறைவா இருக்கும். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் மனசுல இருந்தா கூட அங்க போய் உட்காரும் போது அந்த மர நிழலுக்கும் காத்துக்கும் ரொம்ப ஒரு மாதிரி அந்த குருவி கத்துற சத்துக்கும் பீஸ்ஃபுல் அவ்வளோ கிடைக்கும். எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சும்மா ஒரு 1/2 hour போய் உட்காந்தோம்னா மனசுக்கு நிறைவான ஒரு விஷயம் இருக்கிறதுனால முடிஞ்சா நீங்களும் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா இது என்ன கிராசிங்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம விருதுநகர் வழியா கன்னியாகுமரி வரைக்கும் போறதுக்கு இல்ல இருக்கக்கூடிய ட்ராக்கு. சென்னையில இருந்து வர சில ட்ரெயின்கள் கன்னியாகுமரி போறதுக்கு இந்த அருப்புக்கோட்டைன்ற ஒரு ரூட் வழியாவும் வருது. ஒரு சில ட்ரெயின்கள் விருதுநகர் வழியாவும் வரும். பட் இந்த வழியா போற ட்ரெயின் மானாமதுரை, பரமக்குடி, காரைக்குடி இது எல்லாமே கடந்துதான் வந்து கன்னியாகுமரி போகுது. அதுல இது அருப்புக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ரெயின் கிராசிங். இது வழியா போகும்போது தொட்டியாங்குளம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து ஒரு ஃபேமஸான விநாயகர் டெம்பிள் இருக்கு. அதையும் உங்களுக்கு காட்டுறோம். அதை பார்த்துட்டு அங்க இருந்து தான் பரகுளம் போக போறோம் நண்பர்களே. நண்பர்களே இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து ஆக்சுவலா மடம்னு சொல்லுவாங்க, இல்ல சிலர் டான்ஸ் ஸ்டேஜ்னு கூட சொல்லுவாங்க. பட் ஊருக்கு பொதுவா இதெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இன்னமும் இந்த மக்கள்லாம் பாருங்க, நம்ம எல்லாம் நகரத்தை வாழ்க்கையை நோக்கி போயிட்டோம். பல மக்கள் வெளிநாடுகளுக்கே போயிட்டாங்க இந்த சொந்த ஊரெல்லாம் விட்டுட்டு. இருந்தாலும் இன்னமும் இந்த மாதிரியான சின்ன சின்ன வில்லேஜஸ்ல வாழ்ற மக்கள் தான் நம்ம நாட்டுல வந்து பொருளாதாரத்தை ரொம்ப முன்னேற்றுறதுக்கு ஓடிட்டு இருக்கிற மக்கள் இருந்து தனியா இருக்கக்கூடிய ஒரு அமைதியான சுதந்திரமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு உரிமை பெற்றவங்களாம் மட்டும் இருக்காங்க. நம்மளுக்கு எவ்ரிடே டே டு டே எந்திரிச்சோமா, காலைல குளிச்சோமா, ஃப்ரெஷ்அப் ஆனோமா, போய் வேலைக்கு போனோமா, அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கோம். திரும்ப வந்தோமா, ஸ்பெஷல் ரெஸ்ட் எடுத்தோமான்னு. பட் இவங்களுக்கு பாருங்க, சின்னதா ஒரு அழகான வில்லேஜ், விவசாயம் பாருங்க, வாழைக்கண்ணு, தென்னை மரம், அது இதுன்னு பார்க்க எவ்வளவு பாருங்க. இன்னமும் இந்த பசுமை வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அண்டு இது மட்டும் இல்லாம இவங்க இந்த ஏரியால பருத்தி, கடலை, சோளம் இந்த மாதிரி பல வகையான விஷயங்களை சாகுபடி பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம என்னதான் நகரத்துக்கோ இல்ல நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கே ஓடினாலும் எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் நம்ம ஒரு டைம் நம்ம விவசாயிகளை நினைச்சு பாக்குறது நமக்கும் சரி, நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் சரி ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.
விவசாயத்தை என்னைக்கும் விவசாயிகள் விட்டு கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி விவசாயிகளை நம்மளும் விட்டு கொடுத்துடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் அவங்களுக்கு எப்பவுமே கொடுக்கணும். பூ இங்க வந்து மெயினுப்பா, மல்லிகைப்பூ, கனகாம்பரம், அந்த இது செவ்வந்தி, இந்த பூவெல்லாம் இங்க வந்து கிடைக்கும். அதான் இங்க விளைய வைக்கிறாங்க. நண்பர்களே, இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். இப்ப எங்க அம்மா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க சொல்ற மாதிரி பூ, மல்லிகைப்பூ, செவந்தி பூ இதெல்லாமே இங்க விளைய வைக்கிறாங்களாமா. ஸோ இங்க விளையிற இந்த மல்லிப்பூ, செவந்தி பூ, அந்த மாதிரி கனகாம்பரம், இந்த மாதிரி பூக்கள்லாம் எங்க அம்மா சொன்னாங்கல்ல, அது எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க விளையிறது இங்க மட்டும் இல்லாம இதை சுத்தி இருக்கிற பல கிராமங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. ஈவன் மதுரைக்கு கூட டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. அங்க இருந்து மதுரை மார்க்கெட்ல இருந்து கூட பூக்கள் வந்து பல நாடுகளுக்கு கூட போகுது. மல்லி சொல்ல வேண்டியதே இல்லை, மதுரை ஃபேமஸ். பட் இங்கேயும் இந்த ஏரியாலையும் மல்லி விளையுது, இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். எனக்குமே தெரிஞ்சதுனால உங்களுக்கும் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் மெயினா பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆடு மேய்க்கிறது, அதுக்கப்புறம் விவசாயம் பாக்குறது, இதுதான் அவங்கள. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டரியில போய் ஒர்க் பண்ற தீப்பெட்டி ஆலை அதெல்லாம் இங்க இருக்கும் அதிகமா. இங்க இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரம் பாத்துக்கிட்டீங்கன்னா மெயினா இருக்கிறது விவசாயம், இந்த ஆடு மாடு மேய்க்கிறது, அவ்வளவுதான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அவங்களும் அவங்க பசங்களை படிக்க வைக்கிறது, அடுத்த கட்டத்துக்கு நகர்வு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நகர வாழ்க்கைக்கு வந்து பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயமாவும் இருக்கு. ஆனா என்ன, இந்த கிராமத்து வாழ்க்கைகள் அப்படியே படிப்படியா மறந்துட்டு வருது. அதுவும் ஒரு சில வருத்தமா தான் இருக்கு. இன்னமும் இந்த கிராமங்கள்லாம் பார்க்கும்போது சில இடங்கள்ல பசுமையா இருக்கு, சில இடங்கள்ல ரொம்ப வறட்சியாவும் இருக்கு. மக்கள் எப்படி இதை ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி, தண்ணி வசதி வந்து இங்க பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா இந்த கம்மாய் அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் வந்து இவங்களுக்கு தண்ணி சேமிப்பு பண்ணி வைக்கிறாங்க. பட் அதை தாண்டி மழை பெஞ்சது அப்படின்னா நிலத்தடி நீர் இவங்களுக்கு எப்பவும் பயன்படும். பட் விவசாயத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இவங்களுக்கு இன்னும் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா பெரும்பான்மையான மக்களுக்கு கிடைக்கிறது இல்லை. பட் மழையை நம்பி மட்டுமே விவசாயம் பண்ணக்கூடிய ஆட்கள் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. அவங்கள மாதிரியான ஆட்கள் எப்பவுமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நமக்கு நல்லதுதான் செய்யறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணி பல இடங்கள்ல அவங்க கேட்கிற கூலியை கொடுக்கறது இல்லை. அதை விளைய வைக்க அவங்க படுற கஷ்டங்கள் என்னன்றதை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. நம்ம மட்டும் இல்ல, பொதுவாவே நம்ம ஆளுங்க எல்லாருமே சூப்பர் மார்க்கெட் மாதிரியான இடங்கள்ல எல்லாம் போய் பார்கெயின் பண்ண மாட்டாங்க, முடியாது. எவ்வளவு 10,000 ரூபா வந்தாலும் சரி, 20,000 ரூபாய் வந்தாலும் சரி வாங்கிட்டு வந்துருவாங்க. பட் சின்ன சின்னதா இந்த மாதிரி விளைய வச்சு கொண்டு போய் இந்த வெள்ளரிக்காய், அப்புறம் இந்த பாவக்காய், அதலக்காய், இந்த மாதிரி சின்ன சின்னதா தோட்டத்துல விளைய வச்சு கொண்டு போய் விற்க, ரோட்டு ஓரமா கடை போட்டு விற்கக்கூடிய வியாபாரிங்க கிட்ட மட்டும்தான் அதிகப்படியா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேரம் பேசி வாங்குவோம். பேரம் பேசுறது ஒரு நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. பட் அவங்களுக்கான அவங்க என்ன கேட்கறாங்களோ கூலி, அதுல இருந்து கொஞ்சமா அவங்க நம்ம சேர்த்து கொடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய மனநிலைமையில தான் அவங்களும் இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு வந்து குறிப்பா சொல்லணும்னா நடைபாதை வியாபாரிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க பல நாள் கஷ்டப்பட்டு விவசாயம் பார்த்துதான் நம்மளுக்கு நல்ல ஒரு உணவை கொடுக்குறாங்க. இதுதான் நண்பர்களே தொட்டியாங்குளம். அதுவும் பிள்ளையார் தொட்டியாங்குளம் சொல்லியும் சொல்லுவாங்க. அங்க பிள்ளையார் அப்பா தான் ஃபேமஸ். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிள்ளையார் தொட்டியாங்குளம் தெரியுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே பிள்ளையார் அப்பாவையும் நாங்க காட்டுறோம். இங்க பிள்ளையார்னு சொல்றது வந்து விநாயகர் தான் அப்படி சொல்லுவாங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்கன்றதையும் மறக்காம சொல்லுங்க. இதுதான் வந்து இந்த பிள்ளையார் தொட்டியாங்குளம் சொல்லக்கூடிய ஒரு ஊரு. இங்க இந்த விநாயகர் கோயில் ரொம்ப ஃபேமஸ். குறிப்பா இந்த விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி டயத்துல வந்தீங்கன்னா இதை சுத்தி காட்டுற நீங்களே பாருங்க, இங்க நிக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு பெரும்பான்மையான மக்கள் பல ஊர்கள்ல இருந்து வராங்க. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலா இருக்கு. எப்படி காரைக்குடி பக்கத்துல வந்து சூடமட்டி கொடுங்க. எப்படி வந்து காரைக்குடி பக்கத்துல வந்து பிள்ளையார்பட்டி ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊரோ, இந்த மாதிரி அப்படின்னா இந்த தொட்டியாங்குளம் அப்படின்ற ஒரு ஊரு நல்ல ஃபேமஸா இருக்கு.
இந்த விநாயகர் டெம்பிள் வந்து பல மக்களுக்கு வந்து பல வகையில் அவங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பெரும்பான்மையும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த சுவாமி சிலைகள்லாம் இருக்குது, அதுக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு பரிகாரம் இல்லை அந்த பூஜை பொருட்கள்லாம் வாங்கி படைச்சிட்டு போனால் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. மக்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கோயில்கள்லாம் வரும்போது மனசுக்கு நிறைவான ஒரு அனுபவம் கிடைக்கும். முடிஞ்சால் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள்.